அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். என்னங்க இந்த வார்த்தையோட அர்த்தம்? எல்லா பரிகாரம், எல்லா சாப தோஷ நிவர்த்திக்கான பரிகாரம் எல்லாத்தையுமே வெளியில் போய் செஞ்சு பார்த்தாச்சு. கோவில்களில் செஞ்சு பார்த்தாச்சு, குளக்கரைகளில் கடற்கரைகளில் செஞ்சு பார்த்தாச்சு. திருப்தி கிடைச்சிச்சாங்கிற சந்தேகம் எனக்கு ஆழ் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? இதுவரைக்கும் சித்தர்கள் சொன்ன இந்த ஃபிலாசபி பிரகாரம் அண்டத்தில் இருக்கிறத ஏன் உங்கள் பிண்ட பகுதியில் பார்க்கல? பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ராஜ வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும். சித்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷமும் சாபமும் விலகி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு சித்தர்கள் சொன்ன பிண்ட பகுதியில் நாம் செய்யக்கூடிய சுயதர்ப்பண முறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாராலையும் சூப்பரான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் வரக்கூடிய ஜூலை 20 ஈசான தந்திரா என்ற பெயரில் பழனி போகர் சித்தாந்த சபையால் நடத்தப்பட இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் சுயமாக செய்ய வேண்டிய தர்ப்பண முறை இது. வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குருவே சரணம்.